ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் சகோதரி பேசுகிறேன். வியூவர்ஸ், இன்னைக்கு காலையில் தோசை சுடலாம்னு சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இந்த பாருங்க, தோசை மாவு 2 தோசை, ஒரு முட்டை தோசை, ஒரு சாதா தோசை சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மாவுலாம் அரைச்சி வச்சு, சட்னிலாம் ரெடி ஆகிடுச்சு. சட்னி எங்கே இங்கே வச்சுருக்கிறேன். சட்னி அரைச்சிட்டேன். சட்னி அரைச்சி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். சட்னி ரெடியாக இருக்குது. வந்து தோசை சுட போகிறேன். ஏன்னா தனியாக வெளியில் போய் தங்கி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு வீடியோ நான் போடுறேன். தோசை எனக்கு சுட தெரியாது, ஆனால் ஏற்கனவே 2 தோசை சுட்டு சாப்பிட்டுருக்கிறேன். இட்லி சுத்தமாக தெரியாது எனக்கு. தோசையாவது கொஞ்சம் அப்படி சுட்டுருக்கிறேன் நான். பார்ப்போம், போடுவோம் வாங்க. தோசை மாவு ஊற்றியாச்சு. இது சாதா தோசை. இதுக்கு அடுத்தது ஒரு முட்டை தோசை போட்டுருவேன். காலை நாஸ்டா இதுதான் நம்மளுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம். இதை திருப்பி போடுவோம். வந்துருச்சு தோசை. திருப்பி போட்டேன். இன்னொரு தோசை முட்டை தோசை ஊற்றணும். ஒரு தோசை முடிஞ்சது. 2வது தோசை முட்டை தோசை போட போகிறேன். கையில் மொபைல் பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து போட்டு ஊற்றுறேன். முட்டை ஊற்றணும். அடுத்தது நான் மொபைல் பிடிச்சிக்கிட்டு முட்டை ஊற்ற முடியாது, எனக்கு ஸ்டாண்ட் இல்லை. முட்டை உடைச்சிட்டு ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் அப்படியே இங்கே கொஞ்சம் நவுத்தி விடணும். எல்லா இடத்துலையும் பாருங்கள், முட்டை வந்து எல்லா இடத்துலையும் மாவில் வந்து செஞ்சு விடுவோம். இங்கே வரணும். முட்டை தோசை ரெடி. முட்டை தோசை ஊற்றியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது. முட்டை தோசை திருப்பி போட்டாச்சு. என்ன கொஞ்சம் நான் கரண்டியை கண்ணி வெட்டி சொல்கிறதுக்குள்ள லைட்டாக கொஞ்சம் சிறப்பாச்சு. பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா மொபைல் பிடிச்சிக்கிட்டு ரவுண்டு ஷேப் கரெக்டாக பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் நடக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நம்ம ஹோட்டலில் வச்சு நடத்துகிறோம். அதை பல்லும் வழக்கம் மறந்துட்டேன். நாஸ்டா பண்ண உட்காந்தேன். அப்புறம் தான் நான் வருது நம்ம பல்லே வளர்க்க சுட ரெடி ஆகிட்டோம். ₹1 எடுத்து வாயில் சாப்பிட்டேன். அப்புறம் தானே வருது எனக்கு பல்லு விளக்கல அப்படின்னு. சரி, நம்ம பல்லு விளக்கிட்டு சாப்பிட்றோம். ரொம்ப ஞாபகம் மருதியாக இருக்குது. இல்லை ஞாபகம் மருதியை வச்சு ஒரு ஸ்டோரியாக இருக்குது. நான் சொல்கிறேன். தோசை சொல்கிறேன்.
உலக சொல்கிற ஆர்வத்தில் பல்லு விளக்க மறந்துட்டேன். இப்போ பல்லு விளக்கம் வந்து அப்புறம் நான் முடிக்கிறேன்.